வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோ ரீநீட் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்களோ அது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து நம்ம பதிவேற்றம் செஞ்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடல. எஸ், அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக ஒரு 3 முக்கியமான ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து நேற்றே ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 1க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங், எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து முடிஞ்சிருச்சு. 8ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. தென் அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 9ஆம் தேதியோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுஷ் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து அதுவும் வந்து கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷனும் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 27 வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணாவது விஷயம். தென் நாலாவது விஷயம் ஒன்று நடக்க போகுது, அது ஃப்யூச்சரில். அது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கான ஆயுஷ் கவுன்சிலிங். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி எம்சிசி வந்து ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி ஆயுஷ் அட்மிஷன் சென்டர் கவுன்சிலிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆயுஷ் அட்மிஷன்ஸ் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி, ஏஏசிசிசி, அதாவது WACCC. எப்படி இங்கே எம்சிசி வந்து ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு நடத்துகிறாங்களோ அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து AACCC அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அது இன்னும் கால் ஃபார் வரல. இன்னும் மேபி இன்னும் ஒரு வாரங்களில் அதுக்கான கால் ஃபார் வந்துடும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ இருக்குது. நீட் எழுதினவங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எம்சிசி நடத்துகிற இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் அவங்க எந்தெந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா, எம்சிசி வந்து ஆல் இண்டியா கோட்டா 15%, ஓகே, இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் 15% இடஒதுக்கீடு. அது வந்து இந்த எம்சிசி தான், இந்த கவுன்சிலிங் மூலயமா தான் ஃபில் பண்ண போகிறாங்க. தென் அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சீட்ஸு, அப்புறம் எய்ம்ஸ், ஜிப்மர், இந்த சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறது வந்து இந்த கவுன்சிலிங், ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான். எம்சிசி நடத்துகிற அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதற்கான ரவுண்ட் 1 உங்களுக்கு டேட்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரவுண்ட் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரிஜிஸ்ட்ரேஷன். மாணவர்கள் கண்டிப்பாக, அதாவது மாணவிகள் நல்ல மார்க் எடுத்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அதில் சீட் நீங்கள் எடுக்கணும். அது ரொம்ப தாழ்மையோடு உங்களை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் சீட் எடுத்து போனால் தான் நம்ம தமிழ்நாடு கோட்டாவில் 85% சீட்ஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆல் இண்டியா கவுன்சிலிங் சீட் 15% ஆல் இண்டியா இடஒதுக்கீடை நீங்கள் ஆக்குபை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எய்ம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எய்ம்ஸ் வந்து இப்போ 650+ எடுத்தவங்க எல்லாமே வந்து எய்ம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, எய்ம்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 20 எய்ம்ஸ் இருக்குது, மதுரை உட்பட 20 எய்ம்ஸ் இருக்குது. அந்த எய்ம்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவுசெய்து நிறைய மார்க் எடுத்தவங்க, ஒரு 600 மார்க் மேலே எடுத்தவங்க, ஒரு 550 மார்க் எடுத்தவங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா வேரியஸ் கேட்டகரி இருக்குது இல்லையா? ஸோ ஒரு 550 மார்க் மேலே எடுத்தவங்க எல்லாருமே இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணி, இது வந்து எம்பிபிஎஸ்க்கும் தான் நடக்குது, பிடிஎஸ்க்கும் நடக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்னரி ஆல் இண்டியா கோட்டா 15% இடஒதுக்கீடு வந்து இந்த கவுன்சிலிங் மூலயமா தான் நடக்குது. ஸோ அதனால் இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது ரவுண்ட் 1 வந்து 14ஆம் தேதி, அதாவது நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. 21ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் 1 முடிகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்படி 30ஆம் தேதி தான் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வரும். ரிசல்ட்ஸ் வந்து 23ஆம் தேதி வருது. தென் அதுக்கப்புறம் ஜாயினிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 4ஆம் தேதி அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ரவுண்ட் 2க்கான ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வரும். தென் அப்புறம் ரவுண்ட் 3 கண்டக்ட் பண்ணுறாங்க. ரவுண்ட் 3 வந்து 26/9 செப்டம்பர் 26ஆம் தேதி நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் 3 முடிஞ்சு தென் ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் அது ஃபாலோ பண்ணுங்கள். கிடைக்காது ரெண்டாவது பட்சம். ஸோ பட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த மார்க் எடுத்திருந்தாலும்
நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். அட்லீஸ்ட் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ என்னென்ன காலேஜ், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன காமிக்கிறாங்க, நம்ம எதுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவர்மெண்ட் சீட்ஸ் 15% வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் சாய்ஸ் ஃபில்லிங்கில். டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா கோட்டாவில் தான் போகிறோம். டீம்டு யூனிவர்சிட்டி பே பண்ண முடிஞ்சவங்க டீம்டு யூனிவர்சிட்டி பார்ட்டிசிபேட் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எய்ம்ஸ், ஜிப்பர் எல்லாமே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். ஸோ தயவுசெய்து ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ நல்ல மார்க் எடுத்தவங்க இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா இந்த 85% கோட்டா வந்து அது கொஞ்சம் காம்படிஷன் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் ஏன்னா பிகாஸ் நீங்களாம் நல்ல மார்க் எடுத்தவங்களாம் ஆல் இண்டியா கோட்டாவில் போயிட்டால் கொஞ்சம் இந்த இடத்துல க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் அடையலாம். ஸோ அதனால் ஆல் இண்டியா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எஸ், ஆஸ் யூஷுவல் ஸ்டேட் கவுன்சிலிங் அடுத்து அது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அதுலேயும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு இன்னும் ஒரு 2-3 நாளில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அப்போ அந்த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு 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 கிளாரிட்டி கிடைக்கும். எந்த அளவுக்கு வரைக்கும் எந்த மார்க்குக்கு வரைக்கும் சீட்டு கிடைக்கும், கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கொஞ்சம் யூகிக்க முடியும். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஆயுஷ் கவுன்சிலிங். ஆயுஷ் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது, நீங்கள் ஆஃப்லைனில் தான் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ ஆஃப்லைனில் தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், ஓகே. அண்ட் பியூஎம்எஸ் வந்து அதுக்கு உருது வந்து ஒரு மொழி பாடமாக இருக்கணும். பட் அது இல்லைன்னா நம்ம அது பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இந்த 3 கோர்ஸுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் சீட் ஃபில் பண்ணுவாங்க. தென் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், அதுவுமே செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸையும் இந்த அப்ளிகேஷன் மூலயமா, இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் மூலயமாவே ஃபில்அப் பண்ணிடலாம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை இந்த கவுன்சிலிங் மூலயமாவே ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்ஸை அதுவுமே இந்த கவுன்சிலிங் மூலயமாவே ஃபில் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணால் தான் கிடைக்காதா, எந்த மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது தமிழ்நாடு கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட்டில் நடத்துகிற ஆயுஷ் கவுன்சிலிங் 3 விஷயத்துக்காக நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். ஓகே, அதாவது அந்த 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை நம்ம இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாகவே ஃபில் பண்ணிடலாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ். ஓகே. தென் தமிழ்நாட்டில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ். ஓகே. ஸோ இதையுமே இந்த கவுன்சிலிங் மூலமாகவே ஃபில் பண்ணிக்கலாம். இன்னொரு கவுன்சிலிங் ஒன்று இருக்குது. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆயுஷ் கவுன்சிலிங்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 27. ஸோ சீக்கிரமாக இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீஸ் என்ன சார், என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ் கோர்சஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸோட ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸு. அதாவது நான் சொல்கிறது அதிகபட்சம் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு ஃபீஸ் வந்து 2,50,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் கோட்டா தான், இது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கோட்டா தான். பட் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,25,000 ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ். ஸோ இது ஒரு விஷயம். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அதே ஃபீஸ் தான். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அதே ஃபீஸ் தான், 1,25,000. ஓகே. ஸோ அப்போ ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டா சீட்ஸாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் ரூபாய் 1,25,000. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு 2,50,000. சார் கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ சார், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா அது நார்மல் ஃபீஸ் தான் சார். நம்ம வந்து ஒரு 15,000 to 18,000 அந்த ரேஞ்ச் கட்டுறோமா இல்லையா, அந்த ஃபீஸில் தான் வரும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆயுஷுக்கான ஒரு
அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சா, நான் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன். எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸில் மேனேஜ்மெண்ட் கிடைச்சாலும் ஓகே, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். செல்ஃப் ஃபைனான்ஸில் எனக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் கிடைச்சாலும் ஓகே, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். இல்லை சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அதில் போகணும், செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். 3 அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போடலாம். ஸோ இது வந்து ஆயுஷ் கவுன்சிலிங். இது பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா எம்பிபிஎஸ்ஸை தவிர நமக்கு அடுத்த என்னென்ன சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா, எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் பிடிஎஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் தான். ஆயுஷில் வந்து உங்களுக்கு ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இது எல்லாமே நீட் ஸ்கோர் மூலிமா தான். அண்ட் வெட்டினரி ஆல் இண்டியா கோட்டாவும் நீட் ஸ்கோர் மூலிமா தான் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஓகே, ஸோ இது பாருங்கள். இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, ஆயுஷ் கவுன்சிலிங், அதாவது ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி AACCC நடத்துருவாங்க. அது வந்து என்னென்னா, அது அந்த பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஏஎம்எஸ் தான். இது என்ன அப்படின்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இருக்குது. ஸோ நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. தென் அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இன்னும் கவுன்சிலிங் வந்து கால் ஃபார் பண்ணலை. AACCC அவங்க வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி அதுலேயும் நீங்கள் பங்கு பெறலாம். ஸோ அதனால் இதெல்லாம் அந்த ஒரு 4 விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ரொம்ப சிம்பிள், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆல் இண்டியா கோட்டா போகிற மாதிரி, ஸ்டேட் கோட்டா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போகிற மாதிரி, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ஆயுஷும் போகலாம், ஸ்டேட்குள்ளேயும் நீங்கள் போகலாம். ஸோ இது ஒரு 4 விதமான கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்பை வீணடிக்காமல் நீங்கள் பங்கு பெற்று உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் மேல் படிப்பு படிக்க போங்க. இதுவும் மருத்துவம் சார்ந்த படிப்பு தான். எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஒரு துறையாக தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெற்று ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம். எம்பிபிஎஸ் படித்தா மட்டும் வாழ்க்கை இல்லை, நீங்கள் மற்ற துறையிலையும் நீங்கள் சாதிக்கலாம். எந்த துறையில் எது படித்தாலும் சரி, நீங்கள் எம்பிபிஎஸ்ஸே படித்தாலும் நீங்கள் நல்லா படிக்கணும், நீங்கள் அதுக்கு மேலே நிறைய உழைக்கணும். ஸோ அது எல்லா கோர்ஸுக்கும் அப்ளை ஆகும். ஸோ அதனால் இதுக்கு வேல்யூ இல்லை அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே ஒன்று தான். அங்கே நம்ம போய் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்மளை எப்படி மேம்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ கவுன்சிலிங் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு நல்ல மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு போங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.